அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான ரெசிபி ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஹெல்தியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த புடிங் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு முதல்ல ஜெலட்டின் எடுத்திருக்கிறேன். இது 30 கிராம், நமக்கு பாதி அளவு போதும். ஸோ 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 50 ml அளவுக்கு சுடுதண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்பதான் கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை, கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 80 ml அளவுக்கு சுடுதண்ணீர் விட்டு இதையும் கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் அப்படியே வச்சிடலாம். அடுத்ததா ஒரு 12 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து ஒரு கப் தண்ணீர் சேர்த்து 1 மணி நேரமா அப்படியே வச்சிருந்தேன். இப்போ இது கூட மேலதிகமா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய்ச்ச போறோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. கட்டிகள் எதுவும் இல்லை, நீங்க பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜெலட்டின் மிக்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 6 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 200 இருந்து 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை முழுசா தண்ணீர்ல மிக்ஸ் ஆன பிறகு இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பொங்கி வடியாம இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ இது கரெக்டான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டம் எடுத்திருக்கிறேன். ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். பாதியளவு மட்டுமே தட்டத்தில் சேர்த்துக்க போறோம். இப்போ இது மேல பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாம இருக்க ஒரு ஸ்பூன் வச்சு ஷேப் பண்ணிடலாம். இப்ப பாதி அளவு வச்சிருந்தோம் இல்லையா, அதை மறுபடியும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல எரிய விட்டு காய்ச்ச போறோம். இப்போ இது கூட நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கொக்கோ பவுடர் மிக்ஸர் இது கூட சேர்த்துடலாம். இது கொதி வரட்டும். இடையிடையே கலந்து விட்டுக்கணும். இது காய்ச்சி எடுத்துக்கிற நேரத்துல நம்ம ஊத்தி வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் செட் ஆகிடும். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் ஃபில்டர் வச்சு செகண்ட் லேயரையும் வடிகட்டி சேர்த்துக்க போறோம். சூடா இருக்கும், பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. I'm just sitting here. I got time. It's clear to see. இப்போ மறுபடியும் ஸ்பூன் வச்சு பபிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது செட் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். பட் கூலா சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும்.
இப்போ ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. இதை பீஸ் போட்டுடலாம். Sometimes you need to go and take a step back. ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரா வந்துடும். நான் சேர்த்த அளவுக்கு ஒரு 20 பீஸ் கிடைச்சிருக்கு. இது மேல கொஞ்சமா ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்கவே டபுள் லேயர்ல எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, நீங்களே பாருங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரான, கலர்ஃபுல்லான, ஹெல்தியான இந்த புடிங் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.